அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி ஒன்று வந்திருக்கு நண்பர்களே. அது என்ன அப்படின்னா, ஈரான் ஒரு 4000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்துடைய இராணுவ தளங்களை டார்கெட் பண்ணி பாலிஸ்டிக் மிசைல்ஸ் கொண்டு அடிச்சிருக்குது அப்படிங்கிற செய்தி தான் அது. ஈரானுடைய மிசைல் கேப்பபிலிட்டி ஃபுல்லாகவுமே நாங்கள் அடித்து நொறுக்கிட்டோம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லி பல நாள் ஆச்சு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் தினசரி ஈரான் இந்த மாதிரி மிசைல்களை லான்ச் பண்ணிட்டு இருக்குது. நேற்றைய தினம் ஈரான் லான்ச் பண்ணது ஒரு பெரிய சர்ப்ரைஸ். ஏன்னா இவ்வளவு தூரம் செல்லுகிற மிசைல்ஸ் ஈரான் கிட்ட இருக்கிற விஷயமே அமெரிக்காவுக்கு தெரியல அப்படிங்கிறது தான். இது மட்டுமல்ல, போர்க்களத்திலிருந்து நிறைய செய்திகள் நமக்கு அப்டேட்ஸ் வந்திருக்கு நண்பர்களே. அதையெல்லாம் சுருக்கமாக பார்க்கலாம். அதற்கு அடுத்ததாக மிக முக்கியமாக இந்தியாவுடைய எல்பிஜி சப்ளை. இன்றைக்கு டிவி விவாதங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தோம்னா இந்தியாவில் ஏதோ பயங்கரமான எல்பிஜி கிரைசிஸ் இருக்கிற மாதிரி, சமையல் எரிவாயுவே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது. இது உண்மைதானா? உண்மையிலேயே இந்தியாவில் எல்பிஜி இப்போ கிடைக்க மாட்டேங்குதா? இதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். இது தொடங்குறதுக்கு முன்னாடி எவ்வளோ எல்பிஜி நம்ம வாங்கினோம், இப்பொழுது எவ்வளோ எல்பிஜி தினசரி வந்து கொண்டிருக்குது, இதை பார்க்கலாம் நண்பர்களே. இதற்கு அடுத்ததாக ஒரு நல்ல செய்தி. போர் நடக்கிற ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் இருக்குது இல்லையா, ஈரானை ஒட்டிய பகுதி வழியாக மேலும் சில இந்திய கப்பல்கள் வெளியில வந்திருக்குது, ஈரான் அனுமதிச்சிருக்குது அப்படிங்கிற நல்ல செய்தியும் வந்திருக்குது. இதுல க்ரூட் ஆயில் மற்றும் எல்பிஜியை ஏற்றிக்கொண்டு கப்பல்கள் வந்திருக்குது. இந்தியா மேலும் பல கப்பல்களை ஈரானை நோக்கி அனுப்பி இருக்குது. எதுக்கு? நாம் போய் எல்பிஜியும் க்ரூட் ஆயிலும் ஏற்றிட்டு வர்றதுக்காக அப்படிங்கிற செய்தியும் நமக்கு எட்டி இருக்குது நண்பர்களே. இந்த மிக முக்கியமான செய்திகளை தான் இன்றைக்கி பார்க்கலாம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நாம் போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களை சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். நண்பர்களே, இன்றைக்கு அதிகாலையில் பயங்கர அதிர்ச்சிகரமான செய்தி ஒன்று நம் காதுகளுக்கு கேட்டுச்சு. இந்த செய்தி நமக்கு மட்டும் அதிர்ச்சி இல்லை, அமெரிக்காவுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்குமே பயங்கரமான அதிர்ச்சி. அது என்னன்னா, ஈரான் நேற்று நள்ளிரவில் 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி இருக்குது. ஈரான் தினசரி ஏவுகணைகளை ஏவுறது இன்னைக்கு நார்மலாக போயிடுச்சு இல்லையா? ஆனால் இந்த 2 ஏவுகணைகளை கண்டு அமெரிக்காவே ஆடி போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஈரான் ஏவின ஏவுகணைகள் பயங்கர சக்தி வாய்ந்தவைகளாக இருந்தது. லாங் டிஸ்டன்ஸ் ஏவுகணைகள், அதாவது கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் தள்ளி ஆப்பிரிக்கா இருக்குது இல்லையா, ஆப்பிரிக்கா கடலோரம் இருக்கிற டியேகோ கார்சியா அப்படிங்கிற ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு அமெரிக்கா மற்றும் யூகே உடைய இராணுவ தளத்தின் மீது இந்த ஏவுகணைகளை ஏவி இருக்குது ஈரான். இதுல என்னங்க சார் ஆச்சரியம்? தினம் தானே அடிக்குது அமெரிக்காவை அப்படின்னு தானே கேட்குறீங்க. இது என்னன்னா, இவ்வளவு தூரம், அதாவது 4000 கிலோமீட்டர் தாண்டி போய் அடிக்கக்கூடிய வல்லமை பெற்ற இந்த மாதிரியான பாலிஸ்டிக் மிசைல்கள் ஈரான் கிட்ட இருக்கிற விஷயமே அமெரிக்காவுக்கு தெரியல அப்படிங்கிறதான். அதனால அங்கெல்லாம் ஈரான் கிட்ட இருக்கிற மிசைல்கள் 2000 கிலோமீட்டர் தாண்டி போறதுக்கு இல்லை அப்படின்னு தான் இவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, அமெரிக்காவெல்லாம். ஆனால் நேற்று இந்த 2 ஏவுகணைகளை ஏவி அமெரிக்காவுக்கு பயங்கர அதிர்ச்சி கொடுத்திருக்குது ஈரான். இந்த 2 ஏவுகணைகளையும் தங்களுடைய வான் பாதுகாப்பு சிஸ்டம் தடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி அமெரிக்காவும் இங்கிலாந்தும் அறிவிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் கூட இப்போ ஈரான் கிட்ட இவ்வளவு தூரம் செல்லக்கூடிய ஏவுகணைகள் இருக்கிற விஷயம் தெரிய வந்திருக்குது ஒன்று. இரண்டாவதாக, இன்னும் மிசைலை ஏவுகிற கெப்பாசிட்டி ஈரானிடம் இருக்குது அப்படிங்கிறது இரண்டாவது செய்தி. அதாவது பல தினங்களுக்கு முன்னாடியே ட்ரம்ப் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். என்னன்னா, ஈரானுடைய மிசைல் ஏவுகிற தளங்கள் இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையுமே முற்றிலும் நாம அழிச்சிட்டோம். அதே மாதிரி ட்ரோன்கள் ஏவுகிற தளங்களை எல்லாம் நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்லாம் பயங்கரமா உதார் விட்டுக்கிட்டு மனுஷன் ஒரு பத்திரிகையாளர் செய்தியில சொன்னார். ஆனால் அவர் சொல்லி முடிச்ச அரை மணி நேரத்திலேயே ஈரான் மிசைலை ஏவி அமெரிக்காவுடைய பேசஸை தாக்குனதை பார்த்தோம். இன்றைக்கு வரைக்கும் ட்ரம்ப் பேசி பல நாள் ஆச்சு, ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ஈரான் தினசரி ஏவுகணைகளை ஏவிக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அது மட்டும் இல்லை, இந்த சீப்பான ட்ரோன்களை வைத்திருக்குது ஈரானு. அதுவும் ஈரான் வச்சிருக்கிற சில ட்ரோன்கள் உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லானவை
அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த ட்ரோன்களை தினப்படி ஏதோ ஒரு பக்கம் ஏவி ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுருது ஈரானு. இப்பொழுது உலகுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஈரான் இப்போ எதிரி இஸ்ரேலு அமெரிக்கா தான் அப்படின்னா அவங்கள நீ தாக்குனீன்னா யாரும் ஒன்றும் நினைக்க போகிறதில்ல, கரெக்டா? ஆனால் ஈரான் என்ன பண்ணுது, தன்னுடைய அண்டை நாடுகள் எதெல்லாம் செழிப்பாக இருக்குதோ, எவனெல்லாம் சம்பாரித்து சந்தோஷமாக இருக்கிறானோ, எந்த நாட்டுக்கெல்லாம் டூரிஸ்ட் நிறையா வர்றாங்களோ அந்த நாடுகளை, அந்த பகுதிகளை டார்கெட் பண்ணுது ஈரான் அப்படிங்கிறது தான் இப்பொழுது வந்திருக்கிற வரிசம் நியூஸ், கவலை அளிக்கிற செய்தியாக இருக்குது. குறிப்பாக கடந்த 2 நாட்களாக பார்த்தோம்னா துபாயவே டார்கெட் பண்ணி, துபாயுடைய என்டர்டெயின்மெண்ட் ஹப்புகளை டார்கெட் பண்ணி அங்கே இருக்கிற விமான நிலையத்தில் தான் ஆரம்பிச்சது முதல்ல. அப்புறம் முக்கியமான ஹோட்டல்கள், அப்புறம் மக்கள் கூடுகிற இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுகள்லாம் இருக்குல்ல, அதையெல்லாம் டார்கெட் பண்ணி தாக்குதல் நடத்திட்டு இருக்குது ஈரான் தீவிரமாக. அது மட்டும் இல்லை, கத்தார் மேலேயும் சரி, பஹ்ரைன் மேலேயும் சரி, யுஏஇ முழுக்கவும் கூட சரி, எல்லா அண்டை நாடுகளின் மீதும் தாக்குதல் நடத்துது ஈரானு. குறிப்பாக எந்த பகுதியெல்லாம் அந்த நாடுகளில் செழிப்பாக இருக்கோ, டூரிஸ்டுகளை எந்த பகுதியெல்லாம் பெரிய அளவில் இருக்குதோ அங்கே அந்த பகுதிகளெல்லாம் இது தாக்குதல் நடத்துது. அப்போது ஈரானுடைய கேம் பிளான் என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இப்போ எனக்கும் உங்களுக்கும் சண்டை அப்படின்னா நான் உங்களை அடிக்கிறேன், நீங்கள் என்னை அடிக்கிறீங்க அப்படின்னா அது மற்றவங்களை பாதிக்காது. மற்றவங்க என்ன நம்மளை விலக்கு விட வரலாம், கரெக்டாக? ஆனால் நீங்கள் என்னை 10 அடி அடிக்கிறீங்கன்னா நான் உங்களை 1 அடி 2 அடி அடிச்சுவிட்டு சுற்றி சமாதானம் பேச வருவாங்கள்ல, அவங்களெல்லாம் விட்டு குத்துன்னு குத்துனோம்னு வைங்களேன், அல்லது பக்கத்து வீட்டுக்காரனையெல்லாம் வச்சு அடித்தோம்னு வைங்களேன், இது என்ன ஆகும்? எல்லாருமே இதை கண்டு அஞ்சுகிற மாதிரி ஆகி போயிடும், எல்லாருக்குமே கடுப்பாயிரும். அப்படித்தான் ஆயிருக்குது. இப்போ சவுதி அரேபியா, யுஏஇ, ஒமான் இவங்கெல்லாம் சேர்ந்து இப்பொழுது என்ன திட்டமிடுறாங்களாம், நேரடியாக நாம்ளே ஈரானை தாக்க ஆரம்பிக்கலாம், வேற வழி இல்லை, நாம் ஒதுங்கி போனால் கூட இவன் நம்மளை அடிச்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்க இப்பொழுது அதற்கான பேச்சுவார்த்தையை நடத்தி வருவதாக வெளிவருகிற செய்திகள் நமக்கு கவலை அளிக்குது நண்பர்களே. ஏன்னா இந்த போர் முடியற மாதிரி காணாம மேலும் விரிவடைஞ்சுக்கிட்டு போகுது. இப்போ ரஷ்யா யுக்ரைன் போர்னா கூட அந்த 2 நாடுகளோட முடிஞ்சுது, மற்றவனுங்கெல்லாம் மேற்கத்திய நாடுகள்லாம் யுக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணதோட சரி இல்லையா? இது பிற நாடுகளையும் போருக்குள்ளே இழுக்குது அப்படிங்கிறது ரொம்பவுமே கவலை அளிக்கிற செய்தியாக இருக்குது. நேற்றைய தினம் ஈரான் ஓமானின் மீது கடுமையான தாக்குதல் நடத்தி இருக்குது. அங்கே இருக்கிற கச்சா எண்ணெய் கிடங்கின் மீது தாக்குதல் நடத்தி இருக்குது. ஓமான் நாங்கள் நடுநிலையாளர், எங்கள் மீது தாக்குதல் நடத்தாதீங்கன்னு வேண்டி கேட்டுக்கொண்ட பிறகும் கூட ஈரான் விடுவதாக தெரியவில்லை. சரி நண்பர்களே, அடுத்ததாக இந்த கச்சா எண்ணெய் பிரச்சனை இருக்கிறதா அதை பற்றி பேசலாம். நேற்று ஈவினிங் வரைக்கும் பார்த்தோம்னா நைட்டு பிரைம் டைமில் கூட சில இடதுசாரி இங்கிலீஷ் சேனல்களில் கூட என்ன விவாதம் நடந்தது அப்படின்னா, இந்தியாவில் பயங்கரமான எல்பிஜி கிரைசிஸ் ஓடுது, ஆனால் இந்திய அரசாங்கம் அதை தீர்க்கிறதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னு சொல்லி விவாதங்கள் நடந்து வருது. உண்மையிலேயே நம்ம ஊரில் இப்பொழுது கிரைசிஸ் நடக்குதா? இப்பொழுது பற்றாக்குறை ஏற்பட்டிருக்குதா? அதுவும் பயங்கரமான பற்றாக்குறை ஏற்பட்டிருக்குதா அப்படிங்கிற கேள்விக்கு உங்களுக்கே பதில் தெரியும். இன்றைக்கு கூட நாம் எல்பிஜி புக் பண்ண முடியும். முந்தையெல்லாம் புக் பண்ணோம்னா 1 or 2 டேஸில் நமக்கு கிடச்சிரும். இப்பொழுது ஒரு 5-6 நாட்கள், சில சமயம் 10 நாட்கள் ஆகுது நமக்கு சிலிண்டர் வர்றதுக்கு. ஆனால் சிலிண்டர் கிடச்சிருது. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு சிலிண்டரே கிடைக்காத அளவுக்கு தட்டுப்பாடு இருக்குதுன்னு சொல்ல முடியல. ஆனால் அதே சமயம் ஹோட்டல்கள் எல்லாம் மூடிடுவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க கிளப்பி விட்டாங்க இல்லையா? நம்ம பார்க்குறது வரைக்கும் அந்த மாதிரி பெரிய அளவில் ஹோட்டல்களை இதுவரைக்கும் மூடலை. மாறாக ஹோட்டல்களும் சாதுரியமாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த கேஸ் அதிகம் தேவைப்படுகிற அந்த டிஷ்ஷஸை எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு தங்களுடைய மெனுவில் இருக்கிற ஐட்டம்ஸுடைய எண்ணிக்கைகளை குறைச்சிக்கிட்டு ஹோட்டலை இன்னும் நடத்திக்கிட்டு வராங்க. ஹோட்டலை மூடுனாங்கன்னா நீங்கள் நினச்சி பாருங்களேன், எத்தனை லட்சம் தொழிலாளர்களுடைய வேலை பாதிக்கப்படும். அந்த எதிர்கட்சிக்காரங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லை அப்படிங்கிறத இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிலிண்டரில் அப்படின்னு ஒரு புரளியை கிளப்பி விட்டு தினம் அதை கிளறி விட்டு ஹோட்டல்கள் எல்லாம் லீவ் விட்டுருவோம் அப்படின்னு பயப்படுகிற அளவுக்கு அவங்க கிளப்பி விட்டாங்க. அதுவும் இன்றைய காலையில் ஒரு பத்திரிகை செய்தி ஒன்று படிக்கிறேன். அந்த பத்திரிகை செய்தியில் என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, இந்தியாவில் ஹோட்டல்கள் எல்லாம் மூடப்பட்டு விட்டது, சமையல் எரிவாயுவே இல்லாதனால எல்லா ஹோட்டல்களையும் மூடிட்டாங்க,
இதனால அங்க இருக்கிற பணியாட்களுக்கு வேலை இல்லாம எல்லாம் சொந்த ஊருக்கு திரும்பி போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. இது எவ்வளவு தூரம் உண்மை அப்படின்னு நம்ம ஊர்ல இருக்கிற சில முக்கியமான ஹோட்டல் உரிமையாளர்களை நான் தொடர்பு கொண்டு பேசிய போது அவங்க இதை சுத்தமாக மறுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் உங்களுக்கே தெரியும், இப்போ நம்ம தமிழ்நாட்டிலாம் பெரும்பாலும் வடநாட்டு ஊழியர்கள் தான் நமக்கு ஹோட்டல்ல எல்லாம் பணியாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி கேஸ் சப்ளை சுத்தமா நிறுத்திட்டா அவங்களுக்கு வேலை போயிருமோ அல்லது நம்ம ஹோட்டல் லீவ் விட்டா அவங்க கிளம்பி போக வேண்டியது வரும் அப்படிங்கிற அச்சமெல்லாம் எங்களுக்கு இருந்தது என்னவோ உண்மைதான். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் கேஸ் சப்ளை எங்களுக்கு இருந்து கொண்டிருக்குது. அதாவது பழைய அளவுக்கு உடனடியாக வரலைனா கூட கொஞ்சம் டிலேயோட எங்களுக்கு கேஸ் சப்ளை வந்து கொண்டிருக்குது. இதுவரைக்கும் அந்த மாதிரி வடநாட்டு ஊழியர்கள் வேலை இல்லாமல் ஊருக்கு திரும்பி போனதாக எங்களுக்கு தெரியல, அட்லீஸ்ட் எங்கள் ஹோட்டலில் இல்லை அப்படின்னு பலரும் சொன்னதை நம்ம நேரடியாகவே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் நண்பர்களே. அது சரி, இவ்வளவு பயங்கரமான ஒரு செய்தியை வெளியிட்ட பத்திரிகை எது அப்படின்னு கேட்குறீங்களா? தெளிவாக நான் பேரையே சொல்கிறேன். ஏன்னா அந்த பத்திரிகைக்கும் நம்ம ஊருக்கும் சம்மந்தமே இல்லை. இதை போட்டது யாருன்னா அல் ஜசீரா. அல் ஜசீரான்னு அரபு நாட்டிலேருந்து ஒரு டிவி சேனல் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அவனது ஆன்லைனில் அவனுக்கு ஒரு வெப்சைட்டும் இருக்குது, பத்திரிகையும் இருக்குது. அதில் தான் இந்த மாதிரி ஒரு செய்தியை போட்டு பரப்பினான். ஸோ அடுத்ததாக அந்த செய்திகளை எடுத்துக்கிட்டு நம்ம ஊரில் இருக்கிற இடதுசாரிகள், இஸ்லாமியர்கள், அப்புறம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க, நம்ம ஊர் ஆளும் கட்சியை சேர்ந்தவங்களாம் இனி அதுக்கு பில்டப் கொடுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுங்கிறதுனால முதல்ல நாம் இதை கிளாரிஃபை பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காக இந்த செய்தியை கொண்டு வந்தோம். இந்திய அரசாங்கம் இந்த ஈரானுக்கும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கும் போர் தொடங்கிய பிறகு நமக்கு எல்பிஜி சப்ளை மற்றும் எல்என்ஜி சப்ளை பெரிய அளவில் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறது உண்மைதான். ஆனாலும் கூட ஈரான் ஏற்கனவே 2 கப்பல்களை விட்டுருக்குது, எல்பிஜி கப்பல்கள். இன்றைக்கு அதிகாலை மேலும் 2 கப்பல்கள் ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட்டை தாண்டி வெளியில் வந்திருக்குது அப்படிங்கிற செய்தி நம்ம கேட்டது. அதனால் நமக்கு தொடர்ந்து சப்ளை இருந்து கொண்டிருக்குது. அது மட்டும் இல்லை, இந்தியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளோடு புதியதாக நம்ம அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். அமெரிக்காவோட அக்ரிமெண்ட் போட்டு அங்கேருந்து ஒரு 1.8 மில்லியன் மெட்ரிக் டன் அளவுக்கு நமக்கு எல்பிஜி இப்பொழுது அமெரிக்காவிலிருந்து நமக்கு வந்துகிட்டு இருக்குது நண்பர்களே. ஆக நம்மளுடைய எதிர்க்கட்சிக்காரங்க கிளப்பி விடுறது மாதிரி இங்கே அவ்வளவு பெரிய கேஸ் பஞ்சமெல்லாம் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டுருச்சு, வண்டிகளுக்கு ஒன்றுமே இல்லை சாமி அப்படின்லாம் என்னமோ கிளப்பி விட்டாங்க இந்த குரூப்பெல்லாம். ஆனால் உண்மையில் பார்த்தோம்னா இன்றைக்கும் நீங்கள் பெட்ரோல் பங்க்குக்கு போங்க, ஒன்றும் பெரிய கியூவெல்லாம் இல்லை. போனால் நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் நீங்கள் பெட்ரோல் போட முடியும், டீசல் போட முடியும், டேங்கை ஃபில் பண்ணிக்க முடியும். ஆக இதெல்லாம் கட்டுக்கதைகளை எதிர்க்கட்சிக்காரங்க கட்டி கிளப்பி விடுறாங்க அப்படிங்கிறத நாம் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேணும். இங்கே பெட்ரோல், டீசல், சீமெண்ணெய் மற்றும் சமையல் எரிவாயுவுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்னு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான இந்த அரசாங்கம் பயங்கரமாக வேலை செய்துகிட்டு இருக்கிறாங்க நண்பர்களே. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த போர் தொடங்கினிலிருந்து தினசரி அந்த கேபினட் கமிட்டியுடைய அந்த உயரிய கமிட்டி இருக்குது இல்லையா, பிரதமர் மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள், ராஜ்நாத் சிங் அவர்கள், அதுக்கப்புறம் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள், அப்புறம் நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் அவர்கள் ஆகியோர் தினசரி மீட்டிங் போடுறாங்க. தினசரி கச்சா எண்ணெய் இருப்பு எவ்வளோ இருக்குது இந்தியாவில், இந்த எல்பிஜி சப்ளை எப்படி இருக்குது, எவ்வளோ வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் டெய்லி அப்டேட் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதை கண்காணித்து கொண்டே இருக்கிறார் நம்முடைய பிரதமர். அதனால் இதில் பெரிய தட்டுப்பாடு உடனடியாக வரும் அப்படின்னு நாம் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிறதான் உண்மை. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.